Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சிவகங்கை மாவட்ட பேருந்து நிலையத்தில் சந்தேகப்படும்படியாக படுத்துக் கொண்டிருந்த இளைஞரை நோக்கி வந்தது போலீசாரின் பேட்ரோல் வாகனம். யார் பாணி, இங்க எதுக்கு படுத்திருக்க என கேட்க, பஸ் ஏற வந்திருக்க சார் என எந்தவித பதற்றமும் இல்லாமல் கூறினான் அந்த இளைஞன். சரி சரி, பஸ் ஏற வந்தா உடனே கிளம்பிடணும், இங்கெல்லாம் படுத்துட்டு இருக்க கூடாது என எச்சரிக்கை கொடுத்துவிட்டு கிளம்பியது போலீஸ். இந்த நிலையில்தான் மதுரை போலீசாருக்கு ஒரு தகவல் வந்தது. சார், இங்க ஒருத்தன் யாரோ கொடைக்கானல கொலை பண்ணி எரிச்சிட்டதா போதையில உளறிட்டு இருக்கான் சார். அவன் சொல்றதுல உண்மை இருக்குமோன்னு தோணுது சார் என மதுரை போலீசாருக்கு ஒரு தகவல் கிடைக்க, திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கொடைக்கானல் போலீசாருக்கு தகவல் கொடுத்துவிட்டு அந்த உளறல் நபரை தேட ஆரம்பித்தது மதுரை காவல்துறை. அப்போதுதான் விடுதி உரிமையாளர் கடந்த 21ஆம் தேதி முதல் காணாமல் போனதாக வந்த புகார் கொடைக்கானல் போலீசாருக்கு மின்னல் வேகத்தில் வந்தபோக அந்த ஸ்பாட்டுக்கு விரைய ஆரம்பித்தது கொடைக்கானல் போலீஸ். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பெண் பயிற்சி மருத்துவர் ஒருவர் இரவு 11 மணியளவில் டியூட்டி முடித்துக் கொண்டு விடுதியை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது திடீரென ஒரு உருவம் துணியை போர்த்திக் கொண்டு பெண் பயிற்சி மருத்துவரை நோக்கி பாய்ந்து ஓடிவர, அதிர்ச்சியடைந்த பயிற்சி மருத்துவர் அலறி அடித்துக் கொண்டு கூச்சலிட ஆரம்பித்தார். உடனே சக மருத்துவ மாணவர்கள் ஓடி வந்ததால் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் அந்த மர்ம நபர். இதனால் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்குள் பாதுகாப்பில்லை என போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்தார்கள் மாணவர்கள். யார் அந்த மர்ம நபர் என சிவகங்கை போலீசார் தீவிரமாக தேட ஆரம்பித்தனர். அப்போது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் பயிற்சி மருத்துவர்கள் தங்கியிருந்த விடுதிக்கும் நடுவே உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ய சென்ற போதுதான் பெருத்த ஏமாற்றம். காரணம், பல இடங்களில் சிசிடிவி கேமராக்களே இல்லை. ஒரே ஒரு கேமராவில்தான் மஞ்சள் சட்டை அணிந்திருந்த மர்ம நபரின் உருவம் பதிவாகி இருந்தது. அந்த நபரை பார்த்த போலீசில் ஒருவர், ஐயா, இவனை தெரியுதுங்களா? நைட்டு பஸ் ஸ்டாண்ட்ல படுத்திருந்தானே, நாங்க கூட விசாரிச்சப்போ பஸ் ஏற வந்திருக்கிறதா சொன்னான், அவன்தான் இவன் என சொல்ல, உடனே ஆளை தட்டி தூக்குங்க என உத்தரவிட்டனர் உயர் அதிகாரிகள். நல்ல வேளை, யதார்த்தமா அவனோட போன் நம்பரையும் அட்ரஸையும் வாங்கி வச்சோம், இல்லன்னா என்ன ஆகியிருக்கும் என நெஞ்சை பிடித்து ஆசுவாசப்படுத்திக் கொண்ட போலீசாரோ சிவகங்கை ஆவரங்காடு பகுதியை சேர்ந்த முத்துப்பாண்டி என்பவரின் 20 வயது மகன் சந்தோஷை தொக்காக தூக்கினர். சிவகங்கை போலீசாரின் விசாரணையில்தான் அடுத்த திடுக்கிடும் தகவலும் வெளியானது. அதே நேரத்தில் கொடைக்கானலில் யாரையோ எரித்துக் கொன்றதாக போதையில் உளறிய மதுரை தத்தநேரி பகுதியை சேர்ந்த 29 வயது மணிகண்டனை கைது செய்தது மதுரை போலீஸ். டேய், கொடைக்கானல்ல யாரை எரிச்சு கொலை பண்ணுன? எதுக்காக கொலை பண்ணுன? உண்மைய சொல்லு என போலீசார் மணிகண்டனிடம் கேட்க, சிவகங்கை சந்தோஷ் கிட்ட கேளுங்க சார், டீட்டெயிலா சொல்லுவான் என ஷாக் கொடுத்தான் மணிகண்டன். மதுரை போலீசார் ஏற்கனவே கொடுத்த தகவலின் அடிப்படையில் விரைந்த கொடைக்கானல் போலீசார் பெரும்பள்ளம் குருசடிமெத்து அருகே உள்ள தனியார் விடுதியில் 25ஆம் தேதி காலை முதல் தீவிர சோதனை மேற்கொண்டனர். இதில் விடுதியின் ஓர் அறையில் இரத்தக்கரைகள் இருந்தது தெரிய வந்தது. மேலும் அந்த விடுதியில் குளிர் காய்வதற்காக கேம்ப் ஃபயர் அமைக்கப்பட்டிருந்த பகுதியில் 5 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் பாமாயில் மற்றும் கேம்ப் ஃபயர் அமைக்கும் இடத்தில் துணி மற்றும் எலும்பு துண்டுகள் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். மேலும்
உடல் பாகங்களை காவல்துறையினர் சுமார் 3 மணி நேரமாக போராடி தேடினர். ஆனாலும் உடல் பகுதி கிடைக்காத நிலையில் மதுரை போலீசாரின் கஸ்டடியில் இருந்த மணிகண்டனை தொடர்பு கொண்டு விசாரணை நடத்தினர் கொடைக்கானல் போலீசார். மணிகண்டன் கொடுத்த தகவலை சிவகங்கை போலீசாரின் கஸ்டடியில் இருந்த சந்தோஷிடமும் கிராஸ் செக் செய்ததன் அடிப்படையில் கொடைக்கானல் தனியார் விடுதி வளாகம் அருகே உள்ள கட்டிட பகுதியில் எரிந்த நிலையில் தலை மற்றும் மார்பு உள்ளிட்ட பகுதிகளை கண்டெடுத்தனர். அவற்றை உடற்கூறாய்விற்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு சென்றனர். இவ்வளவு கொடூரமாக எரித்து கொல்லப்பட்ட பின்னணி என்ன? போதையில் உளறிவிட்டு மதுரை போலீசாரிடம் சிக்கிய மணிகண்டன், சிவகங்கை மருத்துவக் கல்லூரி பெண் பயிற்சி மருத்துவரிடம் அத்துமீற முயற்சித்ததால் சிக்கிக்கொண்ட சந்தோஷ் ஆகியோருக்கும் இந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம் என விசாரிக்க ஆரம்பித்த போதுதான் திடுக்கிடும் பின்னணி வெளியானது. அத்தோடு மேலும் சிலரும் சிக்க ஆரம்பித்தார்கள். மதுரையில் தனியார் போதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சையில் இருந்துள்ளார் கொடைக்கானல் நாயுடுபுரம் பகுதியைச் சேர்ந்த விடுதி உரிமையாளர் 61 வயதான சிவராஜ். அங்கு அவருடன் சிகிச்சையில் இருக்கும் போது பழக்கமானவர்கள்தான் மதுரையைச் சேர்ந்த 29 வயது மணிகண்டன், சிவகங்கையைச் சேர்ந்த 20 வயது சந்தோஷ். மறுவாழ்வு மையத்திலிருந்து கடந்த 1 மாதத்திற்கு முன்பு சிவராஜை அவரது தாயாரும் சகோதரியும் கொடைக்கானலுக்கு அழைத்து வந்து பெரும்பள்ளம் குருசடிமெத்து அருகே உள்ள அவருக்கு சொந்தமான தங்கும் விடுதியில் தங்க வைத்தனர். அங்கு சில நாட்கள் செயல்படாமல் இருந்த விடுதியை செயல்பட வைக்க பணியாட்கள் தேவைப்பட்டதால் மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சையில் இருந்த கிளாஸ்மேட் நண்பர்களான மணிகண்டன், சந்தோஷ், ஜோசப் உள்ளிட்ட 5 பேரை விடுதிக்கு அழைத்து பணி தொடர்பாக பேசியுள்ளார். ஆனால் பணி தொடர்பாக பேசும்போது தங்களது வழக்கமான பணியையும் ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர்கள். அதாவது 25 குவார்ட்டர் பாட்டில்களுடன் பணிக்கான பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டிருக்கிறது. அப்போது ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளம் தருவதாக கூறியுள்ளார் சிவராஜ். அதற்கு கிளாஸ்மேட் நண்பர்களோ 1500 ரூபாய் சம்பளமாக கேட்டிருக்கிறார்கள். இதனால் டென்ஷனான சிவராஜ் அவர்களை அசிங்கமாக பேசியதாகவும், இதனால் கோபத்தின் உச்சிக்கு போன கிளாஸ்மேட் நண்பர்கள் சிவராஜை கட்டையால் கொடூரமாக தாக்க துடித்து கீழே விழுந்துள்ளார். உயிருக்கு போராடி கொண்டிருந்த சிவராஜை விறகு வெட்ட வைத்திருந்த அரிவாளை எடுத்து கை, கால், இடுப்பு பகுதிகள் என துண்டு துண்டாக வெட்டி அங்கு குளிர் காய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த கேம்ப் ஃபயர் அமைக்கும் இடத்தில் போட்டு தீ வைத்து எரித்ததாகவும் திடுக்கிடும் தகவல் வெளியானது. இதனைத் தொடர்ந்துதான் மதுரைக்கு சென்ற மணிகண்டன் போதையில் உளறி சிக்கியுள்ளார். கொலையை முடித்துவிட்டு சிவகங்கைக்கு சென்ற சந்தோஷ் சும்மா இல்லாமல் பெண் பயிற்சி மருத்துவரிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்டு சிக்கியுள்ளார். மேலும் இவர்களுடன் இந்த கொடூர கொலையில் ஈடுபட்ட 3 போலீசார் தேடி வருகிறார்கள். ஆனாலும் வெறும் சம்பள பேரத்திற்காக நடந்த கொலையா, வேறு ஏதேனும் காரணமா என்பதை விசாரணை செய்து வருகிறது காவல்துறை. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.